ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லைங்க. இன்றைக்கி நேரடி சர்வதர்ஷனிக்கே வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாகவே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் 4 மணிக்கு வழங்கப்படுகிறது. இடத்துக்கு தகுந்தாபால், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசில் 4 மணிக்கு டிக்கெட் தராங்கன்னா 2:30-3 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க. மொட்டை வெயில் அப்படியே காயணும். பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் 50% to 70% உட்காரலாம். உள்ள ஷெட்டு மாதிரி இருக்கும். மீதி பக்தர்கள் வெளியில் காத்திருக்க மாதிரி இருக்குது. இது 12 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. திருப்பதி அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 11 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 90 to 70% பக்தர்களை உள்ளே வளைஞ்சு போகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம். பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஈஸியான பார்க்கிங், காரில் போகிற பெஸ்ட்டு சொல்யூஷன்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். இந்த 3 இடங்களையும் பக்தர்களை தங்க வைக்கிறாங்க. 4 மணி தான் எல்லா இடங்களையும் டிக்கெட் கொடுக்க தொடங்குறாங்க. நேற்று 4 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட்டின் எண்ணிக்கை 22,000 டிக்கெட். மிக அதிகபட்சமாக 22,000 டிக்கெட். ஒரு காலத்தில் 42,000 டிக்கெட்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி 22,000 டிக்கெட்ன்றதே மிக அதிகபட்சமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 22,000 டிக்கெட்டில் இன்று அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஸ்லாட் எதுவும் கொடுக்கல. ஆனால் காலை 7-8 ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அது போக காலை 11 மணி முதல் இரவு 11 மணி ஸ்லாட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் சந்தேகம், இந்த காலை 7 மணி ஸ்லாட் வச்சுருக்கவங்க நைட்டு 7 மணிக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். அதே நைட்டு 7 மணி ஸ்லாட் வச்சுருக்காங்க, காலைல 7 மணிக்கு போக முடியாது என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். 4 மணிக்கு தர தொடங்கிய 22,000 டிக்கெட்டும் நடுராத்திரி இல்லை அதிகாலை 12:12க்கு தான் முடிஞ்சது. சுத்தமாக கூட்டமே இல்லை. ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அதன் பின்பு பக்தர்கள் வர வாங்கிட்டு போனாங்க. ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. ஸ்ரீவாரிமெட் வழியாக செல்லும் பக்தர்களுக்காக திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான் டிக்கெட் தராங்க. தனி கவுண்டரில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க நேற்று 4 மணிக்கு. இன்று அதிகாலை 3:30 மணி தான் டிக்கெட் காலியாச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் போகிறவங்க இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டில் போகும்போது 1,200 டிக்கெட்டில் கண்டிப்பாக ஸ்கேன் வச்சுட்டு போகணும் என்ற சட்டத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் கொடுத்துருக்காங்க. அதாவது 2/8/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை 1/8/2025 அன்று 70,353 பேர். கம்மியான எண்ணிக்கை தான். 25,636 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,65,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் நேற்று வெறும் 6 குடோன்களில் தான் பக்தர்கள் தங்க வச்சதாகவும் 8 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரை. இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 4.5 மணி நேரம் வரை. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 10 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற கணிப்பை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலை CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. அதில் இன்று நமக்கு கிடைத்த அப்டேட் படி காலை 7:15 2/8/2025 காலை 7:15 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,156 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 108 ரூம் அவைலபிள் இருக்குதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அது போக 1,000 ரூபாய் 1,100 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 11 ரூம் அவைலபிள் இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் லைனில்னா கண்டிப்பாக ரூம் புக்கிங் பெற்றுக்கொள்ளலாம். திருமலை CR ஆஃபீஸில் மட்டும் தான் ரூம் புக்கிங் தராங்க, வேற எங்கேயும் தரதில்லை. திருப்பதியாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசில் தராங்க. காலைல 5 மணிக்கு அங்கேயும் புக்கிங் தொடங்குது. பக்தர்கள் ஒரு 7 சந்தைகள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா, காது குத்த போகிறோம், சில்ட்ரனுக்கு தர்ஷன் சீக்கிரமாக கிடைக்குமா? காது குத்திடலாம் நீங்கள் தனியாக. ஆனால் நீங்கள் தர்ஷன் எல்லோரும் போகிற மாதிரி தான் போகணும். ஸ்பெஷலாக அது கியூஸ் வேகமாக போகிற மாதிரி தர்ஷன்லாம் கிடையாதுங்க. அண்ணா, அதிகாலை சர்வதர்ஷன் டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா? டிக்கெட் வாங்கிய சிறந்த நேரம் வேணால் சொல்லுங்கள். அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் டிக்கெட் வாங்குறதுக்கு ஸ்லாட் கேட்குறீங்க. சில நாட்களில் தராங்க காலங்காட்டி. இல்லை 7 மணி 8 மணி ஸ்லாட் தராங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா, 1 வயது குழந்தை உட்பட பெரிய அம்மா குழந்தை சொல்லிடும். அப்பா அம்மா இருவரும் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்களா? உங்களுடைய குழந்தையோட ஆதார் கார்டு ஒரிஜினல், உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு ஒரிஜினல் அலோவ் பண்ணுவாங்க தரிசனத்துக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூட்டம் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்தவரைக்கும் கூட்டம் அதிகமாக தான் சார் இருக்கும். ஏன்னா வீக்கெண்டு லாங் ஹாலிடேஸ் வருதுனால அதிகமாக நான் நம்புகிறேன் சார். நாளைக்கு வந்தால் டைமுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. எங்கே வரணும்? 4 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசலில்
ரூ. 300 டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சா? புக்கிங் ஃபுல்லாகிடுச்சிங்க சார். அண்ணா நவம்பர் மாதத்துக்கு 300 டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும்? அந்த மாதம் 24ஆம் தேதி மேலே ஓப்பன் ஆகும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் தொடர்ந்து ரீப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் கொஞ்சம் கேப் போட்டு வீடியோ இப்போ பேசும்போது நிறைய ஸ்டக்கப் இருக்கும், குரலோட வித்தியாசம் இருக்கும். தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்கணும்னு எண்ணறேன். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.